ஜோதிட நலன் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சப்ஸ்கிரைபர் டைம் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஜோதிட நலன் அப்படிங்கிற அந்த கேரக்டரை நீங்கள் தூக்கி ஓரமாக வச்சிடணும். இப்போ உங்களுடைய ஃப்ரெண்டாக பிரதராக நம்ம அந்த வீடியோவில் பர்சனலாக பேசுவோம். அந்த வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, மீனராசி பற்றி சிம்மராசி பற்றி போட்டிருந்தோம். அதுக்கே கமெண்ட் பண்ணவங்களுக்கு நமக்கு பதில் சொல்லலாம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து பர்சனலாக பேசுவேன். என்னுடைய சின்ன வயசில் நடந்த சில விஷயங்கள்லாம் வந்து பற்றி பேசுவோம் இல்லையா, அதை பற்றி பேசலாம். பேசி முடிச்சுட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் நமக்கு. இன்னும் 1 வீக்கில் வந்து திவாலி வேறு வருது. உங்களுடைய குடும்பத்தோட இந்த தீபாவளியை கண்டிப்பாக எல்லோரும் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். அதற்கான ஏற்பாடுகளில் நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த தீபாவளி உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான பண்டிகை அமைன்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எப்போவுமே நான் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பர்சனலாக சில விஷயங்கள் பேசுவேன். என்னோடய சின்ன வயசில் நடந்த சில அனுபவங்களும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். பர்சனலாக தீபாவளி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபெஸ்டிவல் தான். இப்போ தான் அது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. வயசு ஆக ஆக அந்த தீபாவளியுடைய சந்தோஷங்கள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. சின்ன வயசில் இருந்த அளவுக்கான சந்தோஷம் கண்டிப்பாக இப்போ கிடையவே கிடையாதுங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு இந்த தீபாவளி பண்டிகை வருதுனாலே நான் ரொம்ப சந்தோஷமாயிடுவேன். என்னமோ உலகமே என் காலடியில் கீழே தான் இருக்குன்ற அளவுக்கு அந்த சந்தோஷம், அந்த பூரிப்பில் நான் இருப்பேன். காலையிலே 3 மணிக்கு இல்லை 4 மணிக்கெலாம் எழுந்து வீட்டு வாசலில் பட்டாசு வெடித்து தள்ளுன்னு தள்ளுவேன். எங்கள் வீட்டு வாசல் முழுக்க ஒரே குப்பையாக இருக்கும். அந்த நாள் முழுக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அன்றைக்கி முழுக்கவே அந்த பட்டாசும் கையுமா தான் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பேன். மறுநாள் காலையில் நான் கண் விழிக்கும் போது என் 2 காதும் கொயங்கிற சவுண்டு தான் வரும். அந்த அளவுக்கு பட்டாசு வெடித்து என் 2 காதும் அவுட் ஆகிடும். அப்போல்லாம் நான் பயப்படவே மாட்டேங்க. பட்டாசு வெடிக்கிறதுக்கெலாம் துளியும் பயப்பட மாட்டேன். லெஃப்ட்டில் ஒரு பட்டாசு, ரைட்டில் ஒரு பட்டாசு, ஸ்ட்ரெயிட்டில் ஒரு பட்டாசு, பேக்கில் ஒரு பட்டாசுன்னு 4 பட்டாசு ஒரே நேரத்தில் பற்ற வச்சுட்டு படத்தில் ஹீரோ வந்து ஸ்லோ மோஷன் நடந்து வருவாங்களே அந்த மாதிரி நடந்து வருவேன். கொஞ்சம் கூட இந்த பட்டாசு வெடிக்க நான் பயப்படவே மாட்டேங்க. ஆனால் இப்போலாம் பட்டாசை பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது. அந்த சத்தத்தை கேட்டாலுமே ரொம்ப பயமாக இருக்குது. நமக்கு வயசாகுதுன்றதை இந்த பட்டாசு நினைவுபடுத்து. இந்த நேரத்தில் இந்த தீபாவளி டைமில் சின்ன சின்ன பசங்க இந்த பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது, அவங்களோட சந்தோஷத்தெல்லாம் நான் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்மளும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம். அந்த சந்தோஷம்லாம் இப்போ எங்கே போச்சு? நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது தீபாவளி பண்டிகை அப்போ ஏற்பட்ட நமக்கு மகிழ்ச்சியான ஆனந்தமான அந்த தருணங்கள் கூட இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்லை. அப்போ இருந்த சந்தோஷம் கூட இப்போ இல்லைன்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்குள்ளே இருக்குது. அதனாலேயே நம்ம பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் இருக்க அந்த குட்டி குட்டி பசங்க படாசுலாம் அடிக்கும்பொழுது அவங்க சந்தோஷப்படுறத பார்க்கும்போது நமக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்மளுமே அப்படி தான் சின்ன வயசில் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். ஸோ அதனால் இந்த தீபாவளி பண்டிகை ரொம்ப சேஃபாக பத்திரமா கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. வீடியோஸ்க்கு தான் ஓரளவு கமெண்ட் வரும்னு நினச்சேன். ஷார்ட்ஸில் ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கேட்ட எல்லாருக்குமே கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை தான். பட் என்னால் ரொம்ப நேரம் பேச முடியாது. நான் ரொம்ப நேரம் பேசினா கொஞ்சம் டயர்ட் ஆகிடுவேன். அப்படிங்கிறதுனால ஒரு சில முக்கியமான கேள்விகளுக்கு மட்டும் நம்ம வந்து கண்டிப்பாக பதில் கொடுப்போம். ஃப்யூச்சரில் இதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணுவோம் கண்டிப்பாக, நான் நம்புகிறேன். அதே மாதிரி கமெண்ட்டில் வந்து 10 ரூபா அஸ்ட்ராலஜி எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து நான் வந்து 10 ரூபாய்க்கு ஜோசியம் பார்க்கணும், மக்களுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு லேப்டாப் இல்லை, என்னோடய லேப்டாப் ப்ராப்ளமாக இருக்குது. நம்ம புதுசாக ஒரு லேப்டாப் வாங்கணும்னா 50,000 60,000 வரைக்கும் ஒரு நல்ல லேப்டாப்போடைய அந்த ப்ரைஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர், உங்களுக்கு நான் ப்ரெடிக்ஷன் சொல்லணும்னா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் நான் வாங்கணும். அந்த சாஃப்ட்வேரும் வந்து நான் கால் பண்ணி விசாரிக்கும்போது அவங்க 6,000 7,000 அப்படிங்கிற மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து மக்கள் எல்லாருக்கும் நல்லது செய்யணும், மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு 10 ரூபா ஃபீஸ் வாங்கிட்டு அஸ்ட்ராலஜி செய்யலாம். நான் இந்த ரீசன் எடுத்துகிட்டு போயிட்டு லேப்டாப் கடைக்காரர்கிட்ட, சார் நான் வந்து மக்களுக்கு 10 ரூபாய்க்கு ஜோசியம் பார்க்க போகிறேன், அதனால் நீங்கள் எனக்கு 50,000 லேப்டாப்பை ஒரு 10,000க்கு 5,000க்கு கொடுங்கன்னு கேட்க முடியுமா? அப்படி இல்லைனா வந்து 6,000 7,000 விற்கிற அந்த அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் ஒரு 500 கொடுங்கன்னு கேட்க முடியுமானா இல்லை. நமக்கு அதுக்கான காசு வர வரைக்கும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். யூடியூப்லேருந்து எனக்கு அந்த அளவுக்கு ரெவன்யூலாம் வராது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறேன்ட்டு ஒரு சில பேர் கண்டிப்பாக நினைப்பீங்க. ஏன்னா எல்லோரும் நல்லதாக நினைப்பாங்கன்றது இங்கே கிடையாது. எனக்கு வீடியோவிலேருந்து வர ரெவன்யூ ரொம்ப ரொம்ப கம்மி. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும், அதாவது நான் வீடியோ சொல்கிறேன், ஷார்ட்ஸ் சொல்ல, அந்த ஒவ்வொரு வீடியோவும் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் 6 லட்சம் போனால் தான் எனக்கு ஓரளவுக்கு டீசெண்டான அமௌண்ட்டே வரும். இந்த 1000 கணக்கிலலாம் போச்சுன்னா எனக்கு எவ்வளோ வரும்னா 100 ரூபா 200 ரூபா அந்த அளவுக்கு தான் எனக்கு வரும் அந்த வீடியோவிலேருந்து. அந்த அளவுக்கு டீசெண்டான ஒரு அமௌண்ட்டே வரவே வராது. அதை வச்சுக்கிட்டு நம்ம லேப்டாப்லாம் வாங்குற அளவுக்கு கனவை காணவே கூடாதுன்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுன்றதுனால கொஞ்சம் நாள் ஆகும். என்கிட்ட லேப்டாப்பும் இல்லை, சாஃப்ட்வேரும் இல்லை, அதற்கான காசும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கான காசெல்லாம் கொஞ்சம் யூடியூப்லேருந்து வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். 10 ரூபாய் ஜோதிடம் அப்படிங்கிறது இப்போ இல்லைனாலும் கண்டிப்பாக இருக்குது. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். முதல்ல வந்து இந்த மீன ராசி உஷாராக இருங்க. அந்த அதிசார குரு பயிற்சி நம்பாதீங்க சொல்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதுக்காக கமெண்ட் பண்ணவங்களுக்கு ஒரு சில பேருக்கு நம்ம பதில் கொடுப்போம். வாழ்க்கையில் பட வேண்டிய கஷ்டம் எல்லாம் பட்டாச்சு அண்ணா, எனக்கும் சேர்த்து என் பசங்களும் கஷ்டப்படுறாங்க,
அதான் தாங்கிக்க முடியல அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் மீன ராசியாக தான் இருப்பீங்க, பட வேண்டிய கஷ்டமெல்லாம் பட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஃபியூச்சர் எப்படி இருக்க போது? நல்லா இருக்க போகுது. நீங்களே கொஸ்டினும் கேட்குறீங்க, ஆன்சர் உங்களுக்குள்ளே இருக்குது. பட வேண்டிய கஷ்டமெல்லாம் பட்டாச்சு, உங்கள் பசங்களும் உங்களுக்காக சேர்த்து கஷ்டப்படுறாங்க சொல்கிறீங்க. அப்போது இதுக்கப்புறம் நல்லது நடக்க போது, உங்கள் பசங்களும் உங்களோட சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நம்புங்க. கண்டிப்பாக அதுதான் நடக்க போகுது ஃபியூச்சரில். 2026க்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது. மீனராசிப்படி இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். கவலைப்பட வேண்டாம், உங்கள் பசங்க உங்களுக்கு உறுதுணையாக என்றைக்குமே இருப்பாங்க. கவலைப்பட வேண்டாம், உங்கள் பசங்க உங்களை என்றைக்கும் விட்டுற மாட்டாங்க, உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். யாருன்னா சரண்யா சுரேஷ் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து கேட்டவங்களுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். அடுத்ததாக மாணிக்கவேல் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து அவருடைய டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்து, ப்ரோ எனக்கு எப்போ மேரேஜ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம சாஃப்ட்வேர் வாங்கணும், லேப்டாப் வாங்கணும், மொபைலில் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லலாம். அது வந்து ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன் மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து நீங்கள் கொஷின் கேட்டீங்க, நான் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னா ஏதோ நான் சொல்லணும்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது நீங்கள் கேட்குற கொஷனுக்கு நான் ஆன்சர் பண்ணுறது மட்டும் இல்லை, நீங்கள் என் பக்கத்தில் உட்காரணும், உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணணும். நீங்கள் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கீங்க, அடுத்தது ஃபியூச்சரில் என்னெல்லாம் தொடங்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, என்ன ஐடியா இருக்குது அது சொல்லுங்கள். உங்கள் ஜாதகப்படி அது சக்ஸஸ் ஆகுமா, ஃபெயிலியர் ஆகுமா, அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது செய்யுமா, கெட்டது செய்யுமா அப்படின்னு சில விஷயங்கள் எல்லாம் நான் உங்களோட உங்கள் பக்கத்தில் இருந்து, ஒரு டாக்டர் எப்படி ஒரு பேஷண்ட் கிட்ட பக்கத்தில் இருந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த டிசீஸை கண்டுபிடிக்கிறாரோ, உங்களுக்கு ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் என் பக்கத்தில் இருந்தால் தான் உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். வெறும் நீங்கள் கேட்குற கேள்விக்கு மட்டும் நான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் அது வந்து ஒரு முழுமையான அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷனாக இருக்காது. நான் அஸ்ட்ராலஜி பர்சனல் ஆர்எஸ்கோ ப்ரெடிக்ட் பண்ண தாங்கிறதுல இதுவும் ஒரு ரீசனாக கூட இருக்கும். நம்ம யூடியூப்ல இருக்க சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து ஒன்லி வந்து வாட்ஸ்அப்பில் பேச முடியும், இல்லை கால் பண்ண முடியும். அந்த மாதிரியான சோர்ஸ் மூலமாக தான் எனக்கு கான்டாக்ட் பண்ண முடியும். நீங்கள் என் பக்கத்தில் உட்காந்து என் அருகில் இருந்து நான் சொல்கிற ப்ரெடிக்ஷன் நீங்கள் கேட்கும்போது தான் நான் உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி அப்புறமா நான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் சொல்லும் போது தான் அது உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கொடுக்குன்றதுனால கண்டிப்பாக 10 ரூபா ஜோதிடம் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். அது வரைக்கும் நீங்கள் மீனராசியாக இருந்தீங்கன்னா 2026க்கு அப்புறம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்ததாக விஷ்ணுராஜ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரோ எல்லாம் பாசிட்டிவாக சொல்லி லைக் வாங்குறாங்க, நீங்கள் நெகட்டிவாக சொல்லி லைக் வாங்குறீங்க, நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லா வருஷமும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. நீங்கள் மீனராசியாக தான் இருப்பீங்க, அந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணியிருக்கேன்றதுனால அதுவாக தான் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பாசிட்டிவாக சொல்லி லைக் வாங்கினா என்ன, நெகட்டிவாக சொல்லி லைக் வாங்கினா என்ன, லைக்குக்கு 10 பைசா கூட நமக்கு யூடியூப்லேருந்து வரவே வராது. நான் லைக்குக்காக வீடியோ போடலை, சப்ஸ்கிரைபருக்காக மட்டும்தான் வீடியோ போடுறேன். அதே மாதிரி வியூஸுக்காகவும் நான் வீடியோ போடல. எனக்கு இருக்க சப்ஸ்கிரைபருக்கும் எனக்கு இருக்க வியூஸுக்கும் பணம்லாம் எனக்கு கூறிய பிடிச்சிட்டு கொட்டாது. எனக்கு கொடுக்குற 5-10 லைக்குக்கெலாம் எனக்கு வந்து 5 கோடி 10 கோடி கொடுக்க போகிறது கிடையாது. லைஃப் எல்லாம் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குன்னா உங்கள் ஜாதகத்தை தான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் ஒரே மாதிரியே போய்கிட்டு இருக்குன்னா கொஞ்சம் நல்ல விஷயம் தான். ஏன்னா உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் கெட்டது நடக்காமல் இருந்தாலும் அது பெரிய விஷயன்றதுனால லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்குன்னா அதுலேருந்து கொஞ்சம் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்றத பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அந்த டைமை நீங்கள் அடுத்து எப்படி டெவலப் பண்ணலான்றதை பற்றி யோசிங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். லைக்குக்காகலாம் நான் வீடியோ போடலைங்க, எனக்கு லைக்கால் 10 பைசா கூட பிரயோஜனமே இல்லைன்றதை நான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். அடுத்ததாக சம்யுக்தா V27 அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க, செத்துடலான்னு இருக்கான்னா தானாக வந்த லவ் இப்போ இல்லை, என் பாய் ஃப்ரெண்ட் என்னை வேண்டவே வேண்டான்னு சொல்கிறான், ரொம்ப கஷ்டமாக இருக்கான்னா நாங்கள் சேருவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சம்யுக்தா ஜோதிட நலன் சேனலோட சப்ஸ்கிரைபராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். செத்துடலான்னு இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க. லவ்வுக்காகவா நீங்கள் சாவணும்? உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, உங்களுக்கு உங்கள் அண்ணன் தங்கச்சி இருக்கலாம், உங்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்கலாம், எவ்வளோ பேர் உங்களுக்காக இருக்கலாம். நீங்கள் உங்களை வேணான்னு சொல்லிட்டு உங்களை குப்பன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போகிற அந்த ஒரு ஒர்த்தே இல்லாத ஒரு பர்சனுக்காக செத்துடலான்னு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணலாம்? எனக்கு பர்சனலாக உங்கள் மேலே ரொம்ப கோவமாக இருக்குது. நீங்கள் இந்த மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. ஏன்னா உங்களை வேணான்னு சொல்லிட்டு போனவங்கள நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறது தான் பெரிய பெரிய ஒரு முட்டாள்தனம் இந்த உலகத்தில். இதை விட ஒரு முட்டாள்தனம் இங்கே இல்லவே இல்லை. உங்களுடைய கஷ்டம், மன வருத்தம் இது எல்லாம் எனக்கு புரியுது. ஏன்னா உங்களுடைய சுச்சுவேஷனில் நான் ஒரு காலத்தில் இருந்திருக்கேன். இதே மாதிரி வந்து காதல் விஷயத்தில் நான் கஷ்டப்பட்டு இருக்கன்றனால உங்களுடைய மனநிலையை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் நான் உங்கள் மேலே கோபமாக தான் இருக்கேன். நாங்கள் சேருவோமோ வேறு நீங்கள் கேட்குறீங்க. நான் என்ன ஆசைப்பட்றேன், நீங்கள் சேர வேண்டான்றது தான் நான் ஆசைப்பட்றேன். அவரை விட பெஸ்ட்டான ஒரு பர்சன் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன ஒரு மீட் பண்ணாமல் இருக்கீங்க, அவ்வளோதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்சராக இருக்கும். நீங்கள் செத்துடலான்னு இதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணாதீங்க. ஆனால் நான் நல்லா வாழணும், அது வாழ்கிறதுக்கான விஷயங்கள் என்னுடைய ஜாதகத்தில் இருக்கான்னு வேணால் என்கிட்ட கொஷின் கேளுங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். உங்கள் மேலே நான் கொஞ்சம் கோவமாக இருக்கேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணக்கூடாது. உங்களை வேணான்னு சொல்லிட்டாங்களா, தூக்கி போட்டு உங்கள் வேலையை பாருங்கள். உங்களை வேணான்னு சொன்னவரை தேடி நீங்கள் ஏன் தொங்கிட்டு போகிறீங்க? உங்களுக்கு சுயமரியாதைன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும், உங்களுக்குன்னு சில டேலண்ட் இருக்கும், சில விஷயங்கள் இருக்கும், அதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். உங்களை வேணான்னு சொன்னவங்க இல்லை, மற்றவங்க எல்லாருமே உங்களை தேடி வருவாங்க. இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்லிக்கிறேன். செத்து
செத்துடலான்னு என்றைக்குமே சொல்லாதீங்க, வாழணும் அப்படின்னு நினைங்க. கவிதா ஹரிஷ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க, ஹெல்த் எப்போ சரியாகும் சார் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கணும். ஏங்க டாக்டர் கிட்ட கேட்க வேண்டிய விஷயத்த ஒரு ஜோதிட நல்லன் ஜோசியரே இல்லாத ஒரு பர்சன் கிட்ட நீங்கள் கேட்கலாமா? உடல் ரீதியாக பிரச்சனை இருந்தால் டாக்டரை போய் பாருங்கள், மெடிசன் எடுத்துக்கோங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருங்க, சில எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கோங்க. ஹெல்த் எப்போ சரியாகும்னு சொல்லிட்டு அஸ்ட்ராலஜி கிட்ட கேட்காதீங்க, டாக்டர் கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் உங்கள் மைண்ட் செட் சரியில்லை, ஏதோ கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குது, ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்ற மாதிரியான கொஷின் இருந்தால் மட்டும் அஸ்ட்ராலஜி கிட்ட கேளுங்க. உடல் ரீதியாக பிரச்சனைகளை டாக்டர் கிட்ட அணுகுங்க, அதுதான் நல்லது. இதுதான் துர்கா 1788 அப்படிங்கிற ஐடியிலிருந்து ஷூர் சார் கண்டிப்பாக பண்ணுங்கள், குட் அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த அதிசார குரு பயிற்சி மீன ராசி பெருசாக வந்து நம்ப வேணான்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதுக்காக வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டாக தேங்க் பண்ணி சொல்லியிருக்காங்க போல். ரொம்ப நன்றி, உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இதுதான் சசிகலா அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஆல்ரெடி ஏமாந்து தானே போயிருக்கோம், மறுபடியும் நல்லதே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏங்க இந்த வீடியோவில் தாங்க மீனராசி இந்த அதிசார குரு பேச்சு நம்பாதீங்க, இதனால் பிரச்சனை வரும்னு சொன்னேன். மற்ற வீடியோலாம் போய் பாருங்கள், மீனராசிக்கு வந்து பாசிட்டிவாக நல்லது தாங்க சொல்லிக்கிறேன். அடுத்ததாக சந்தியா Z6V அப்படிங்கிற ஐடியிலேருந்து மனசே சரியில்லைப்பா, வாழ்கிறதா சாகிறதான்னு தெரியல, ஏற்கனவே பொணம் மாதிரி தான் இருக்கேன், என்னை இன்னும் அடக்கம் மட்டும்தான் பண்ணலை. நான் என்ன சொல்கிறது, நீங்கள் இந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணுற அளவுக்கான உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். இந்த பிணம் மாதிரி இருக்கேன், வாழறா சாகிறதா தெரியலன்ற அளவுக்கெல்லாம் நீங்கள் யோசிக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளுக்கு ஒரு 2.5 வருஷத்துக்கு டைம் சரியில்லைன்றதுக்காக வாழறதா சாகிறதான்ற அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்க. அப்போ இதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப் வந்து ஓரளவுக்காச்சும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பாஸ்ட் லைஃப் எப்படியோ உங்களுக்கு எனக்கு தெரியல, ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்லா கூட இருக்கலாம், அதை வந்து ஒரு ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிருக்காங்க, உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை வச்சுட்டு வாழ்கிறதா சாகிறதா தெரியல, பிணம் மாதிரி இருக்கு, இன்னும் அடக்கம் பண்ணலன்னு இந்த அளவுக்குலாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களை அடக்கம் பண்ணால் எல்லாம் சரியாக போயிடுமா? உங்களை அடக்கம் பண்ணால் எல்லாரும் இங்கே சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அதனால் சந்தியா இன்னொரு டைம் நீங்கள் இப்படி கமெண்ட் பண்ணுறது நான் விரும்பலை, பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். மீனராசியாக இருந்தீங்கன்னா 2026க்கு அப்புறம் நல்ல வாழ்க்கையில் வெளிச்சம் வருங்க. நீங்கள் இந்த அளவுக்குலாம் வந்து ரொம்ப சொல்லாதீங்க, இந்த கமெண்ட் பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. இன்னொரு டைம் இப்படி கமெண்ட் பண்ண வேண்டாம் நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு அஸ்ட்ராலஜி பார்க்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃப்யூச்சரில் தான் பார்க்குறதுக்கான ஐடியா இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்கலாம். அடுத்ததாக வேல் ட்ராவல்ஸ் அப்படிங்கிற ஐடியாவிலேருந்து அண்ணா நீங்கள் மட்டும்தானா உண்மையை சொல்கிறீங்க, தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதான் நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு பொய்யை சொல்லி நம்பிக்கை அளிக்கிறது நான் விரும்பலை, உண்மையை சொல்லி என்ன எதார்த்தமோ அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில். உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். 532 அப்படிங்கிற ஐடியாவிலேருந்து கேட்டிருக்காங்க, ஜோசியத்தை விட்டுட்டு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள், உழைப்பு தான் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்காங்க. உழைப்பு ஹார்ட் ஒர்க் தான் என்றைக்குமே ரொம்ப முக்கியம். நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் அஸ்ட்ராலஜியே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உழைப்பு இல்லாமல் உட்காந்த இடத்துல இருந்தே வந்து நமக்கு வந்து ஜோசியம் எல்லாமே பண்ணிவிடுன்னா ஒன்றும் பண்ணாது, ஒரு இன்ச்சு கூட நவராது. உழைக்க தொடங்குங்க, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து காலம் நேரம் இந்த ஜோதிடம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் தான் வெற்றியை கொடுக்கும். அந்த ஹார்ட் ஒர்க் எந்த நேரத்தில் பண்ணணும், எந்த காலத்தில் பண்ணணும், அப்போ அது கை கொடுக்குன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இங்கே உழைக்காத மனிதர்களே கிடையாது, நிறைய பேர் உழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க, நிறைய பேர் வந்து நம்மளோட கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் வெற்றி அடைஞ்சிட்டாங்களா, இந்த உலகத்திலே வந்து பெரிய சக்ஸஸ்க்கு வந்துட்டாங்களாம் கேட்டிங்கன்னா இல்லை. அவங்களுக்கு சில காலமும் நேரமும் சப்போர்ட் பண்ணியிருக்கும். கரெக்டான நேரத்தில் நீங்கள் உழைச்சாதான், ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் அது வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கு சாதகமே இல்லாத ஒரு பேட் டைமில் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்காது, உங்கள் நேரத்தை தான் அது விரையும் செய்யும். இப்போ நம்ம நெல் விதைக்கிறோம், கரும்பு விதைக்கிறோம், சோளம் விதைக்கிறோம், இது எல்லாமே கரெக்டான ஒரு மாதத்தை, கரெக்டான காலநிலையை, அந்த வானிலை, இது எல்லாத்தையும் பார்த்து தானே பண்ணுறாங்க. என்னையே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசித்தேன், என்னோடய ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன், இந்த நேரத்தில் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு ஓரளவுக்கு ரீச் கிடைக்குமா, நம்ம சொல்கிற விஷயங்கள் மக்கள் ஏற்றுப்பாங்களா, முதல்ல என்ன மக்கள் ஏற்றுப்பாங்களா, முதல்ல என்ன மக்கள் லைக் பண்ணுவாங்களா, என்ன மக்களுக்கு பிடிக்குமா, என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு என்ன பிடிக்குமா, நான் சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒர்த்தாக போய் சேருமா, இவன் ஓரளவுக்கு ஏதோ சொல்கிறான் அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய மைண்ட் செட் வந்து என்ன அக்செப்ட் பண்ணிக்குமா, எனக்கும் உங்களுக்கும் உண்டான அந்த கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்குமா, இது எல்லாத்தையுமே நான் யோசித்தேன். இந்த டைமில் நம்ம வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போட ஆரம்பித்தா நமக்கு ரீச் கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே என் ஜாதகத்தில் பார்த்து நான் ஒரு பர்டிகுலர் டைமை நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். 2025 தான் நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இயராக சூஸ் பண்ணேன். 2024 செப்டம்பரில் நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நான் போட்ட உடனே அது என்னென்ன ரீசன் தெரிஞ்சிருக்காது, அது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் அந்தளவுக்கு வியூஸ் போச்சு. அது எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியல. அது வந்து ஒரு மிராக்கல் தான். நான் இந்த டைமை மட்டும் தான் சூஸ் பண்ணேன். இந்த டைமில் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஓரளவுக்கு ரீச் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் ப்ரெடிக்ட் பண்ணி தான், இந்த டைமை சூஸ் பண்ணி தான் நான் யூடியூப்பில் சில வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். ஓரளவுக்கு ரீச் கிடைச்சது. சப்ஸ்கிரைபரும் நமக்கு ஓரளவுக்கு 1 இயர்க்குள்ளே 18,000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது இந்த ஜோதிட
துறையில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெரிய விஷயமா தான் பார்க்குறேன். இதுதான் மஜாசோன் அப்படிங்கிற ஐடியில் வந்து ரொம்ப பெரிய கமெண்ட் ஒன்று பண்ணியிருக்காரு. எனக்கு மணி, லேண்ட் எக்ஸட்ரா இது மேலெல்லாம் எனக்கு அவ்வளோவா அட்ராக்ஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் மெடிசன் வாங்குறதுலேயே ஏர்ன் பண்ண மணிலாம் போகுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆல் இஸ் வெல் சொன்னாலும் ஒரு ப்ராக்ரெசிவ் ஹெல்த் வேணும்னு பாடி அண்ட் மைண்டு சோல் கொஷின் கேட்குது. சரி நம்ம பாசிட்டிவாக இருக்கோம் அப்படின்னு காடுக்கு தேங்க்யூ சொன்னால் எனக்கு வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் மெடிசன் இப்படியே இருக்க உன் பாடியை உனக்கே சரியாக பார்த்துக்க தெரியல, ரொம்ப திட்டுறாங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக பெயினாக இருக்குது. 2024 நோஸில் வந்து ஆப்ரேஷன் 2024 நோஸில் ஆப்ரேஷன் பண்ணாங்க. 2025 26 வரப்போகுது. எனி ரெமெடி சொல்லுங்கள். சம்டைம்ஸ் சூசைட் அட்டம் பண்ணலாமா? நம்ம ஏன் இனிமேல் நம்மளுக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கஷ்டப்படுத்துகிறோன்னு ரொம்ப கில்ட்டி ஃபீல் ஆகுது. இதுக்கெல்லாம் எப்போ சார் ஒரு எண்டு? நோஸில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க சொல்கிறீங்க. கண்டிப்பாக வந்து அதில் வந்து நீங்கள் ரெக்கவர் ஆகி வந்துடுவீங்க. எல்லாம் சரியாகிடும். உங்களுடைய பிரச்சனை எல்லாமே, உங்கள் ஹெல்த் பிரச்சனை எல்லாமே சீக்கிரமாக க்யூர் ஆகிடும். கண்டிப்பாக அதுக்கான மெடிசன் ட்ரீட்மெண்ட்டை எடுங்க. இந்த நேரத்தில் மருத்துவம் தான் உங்களுக்கு உதவி செய்யும். அஸ்ட்ராலஜி உங்களுக்கு வந்து ஒரு மன ரீதியான நம்பிக்கை மட்டும் தான் கொடுக்குன்றனால ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சூசைட் அட்டன் பண்ணலாமா? எதுக்கு நம்ம பாரமாக இருக்கிறோம்? அந்த அளவுக்குலாம் நீங்கள் கில்ட்டி ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் குடும்பத்தை சுமந்து உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் வழிநடத்தி ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போக போகிற மிகப்பெரிய ஒரு கிங்காக நீங்கள் உருவாவீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு சஜஷன் இதுதான். நீங்கள் மீனராசியாக இருந்தீங்கன்னா 2026க்கு அப்புறம் நீங்கள் இப்போ புலம்புறீங்க இல்லையா, இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக எல்லாமே நல்லா இருக்குது, லைஃப் கொஞ்சம் இப்போ ஸ்மூத்தாக போகுதுன்ற அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் ரொம்பலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். அப்படி உங்களுக்கு பர்சனலாக நிறைய பிரச்சனை இருக்குன்னா உங்கள் ஊரில் ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர் இருப்பார். அவர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. முக்கியமாக இப்போ உங்கள் ஜாதகத்துக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத கேளுங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல. யார் அவங்க ஐடி நேம் வந்து மஜாசோன் அப்படிங்கிற ஐடி. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களான்னு தெரியல. நீங்கள் வந்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஜோசியர்கிட்ட போய்ட்டு பெட்டிஷன் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த தசாபுத்தி உங்கள் ஜாதகத்துக்கு நல்லது செய்யுமான்ற 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணி கேளுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன் பொறுத்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கான ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்குது. இது எண்டு கிடையாது, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நல்லது நடக்கிறதுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த கதவு திறக்கப்படுதுன்றதுனால உங்களுடைய பிரச்சனைக்கான எண்டு வந்துக்கிட்டே இருக்குது. பாசிட்டிவான நல்லது நடக்கக்கூடிய அந்த டோர் இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக ஓப்பன் ஆகிடும்ன்றதுனால இதை நினச்சி ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, ரொம்ப மனவேதனை, தூக்கம் இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக மூச்சிட்டு இருக்கிறது, ஹெல்த் பாதிக்கப்படுறது, யார்கிட்டே பேசாமல் இருக்கிறது அப்படின்னு இது போல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வீணடிச்சுக்க வேண்டாம். கண்டிப்பாக நல்லது நடக்கும். நம்பிக்கையாக இருங்க.